ஹாய் ஆல். மண்டே ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதே பாலும் அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு சமோசா வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் டேரெக்டாக கிச்சன் போய் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீ போடும் போதே நைட்டுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்க அத்தை கிட்ட கேட்டேன் என்ன குக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அத்தை வந்துட்டு சேமியா உப்புமாலாம் எதுவுமே வேணாம், அதெல்லாம் நேத்து முந்தானேத்து தாம்மா செஞ்சது, ஸோ இட்லியா இருந்தா கரெக்டா இருக்கும், இல்லாட்டி சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சப்பாத்தி கொஞ்சம் பெரிய வேலை, இட்லி தான் ஈஸியா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இட்லியே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஃபைனலி டீ ரெடி ஆயிடுச்சு. சரி 3 பேர் வெளியே உட்காந்து குடிக்கலாம். நானும் அத்தை ஹஸ்பண்ட் 3 பேர் வெளியே உட்காந்து டீ குடிச்சோம். அவங்க 2 பேர் ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஸோ அதனால நானே கடைக்கு போயிட்டேன் மாவு வாங்குறதுக்காக. எப்பவுமே வீட்டில் மாவு ஆட்டுவாங்க, ஆனால் மாவு இந்த தடவை ஆட்டல. ஸோ அதனால தான் கடையில் வாங்குறோம். மாவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தக்காளி 2 வாங்க வேண்டியது இருந்து கடையில் போய் அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சன் வந்தாச்சு டின்னர் குக் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் மாவில் உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி குருமா தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, மஞ்சத்தூள், வரமிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுலேயே 3 தக்காளியும் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வடச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு 3ஐயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் ஃபஸ்ட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா வணக்கணும். அது வணங்குறதுக்குள்ளே சரி இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பக்கத்தில் இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தக்காளி குருமா தான் ஃபேவரட். இட்லி சுட்டோம் அப்படின்னாலே தக்காளி குருமா தான் வைப்போம். வெங்காயம் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்து அந்த பேஸ்ட்டை உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். கொதிக்கும் போது கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு 2ஐயும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும். அவ்வளோதான், குருமா ரெடி. கரெக்டாக பக்கத்தில் இட்லியும் நல்லாவே வெந்துருச்சு. சரி நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்ற வேலை தான், அதனால தட்டு எடுத்து 2 இட்லி வச்சு சுட சுட குருமா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு தூங்குறது தான். அவ்வளோதான், பாய்.